Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 595 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த வில்லப்பையில காட்டுறாங்க. அவன் அந்த பெரிய சைஸ்ல ஒன்று வந்து ஸ்மைலின்னு ஒன்று அதை பத்தி சொல்லுவான். அது ஆக்சுவலா ஒரு கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் வெப்பன். அதுதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்க் ஹசால்ல வெடிச்சது. அப்படி அது வெடிச்சு அதோட கேஸ் மொத்த தீவுக்குமே பரவனவன என்னாச்சு பச்சை பசியால இருந்த தீவு காஞ்சி போய் கருவாடா மாறி போச்சு. பாவம் அதுல வாழ்ந்துகிட்டு இருந்த அத்தனை உயிரினமும் டைஹே. அந்த பாய்சனை இந்த மூதேவி தான் உருவாக்கி இருக்கான். அது அவன் நினைச்ச மாதிரியே நல்லா வேலை செஞ்சுதாமா. அது எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பரவிச்சுன்னா காத்தடிக்கும் போது இப்படிக்கான்னு அசைஞ்சு எங்கேயாச்சும் போயிடும். நான் இவன் பிளாஸ்ட் பண்ண இந்த கேஸ் தான் மொத்த தீவியுமே கம்ப்ளீட்டா அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வளைச்சு எல்லா இடமும் பரவச்சு. அப்படி பரவனதுனால அந்த தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்க எல்லா உயிரினமுமே அழிஞ்சு போச்சு. அதுல சிக்கின கைதிகளும் சரி நேவி ஆளுகளும் சரி படாத பாடுபட்டுட்டானுங்க. என்ன அதுல அவனுக்கு பாதி பாடி மட்டும் பேரலைஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பேர்ட்ஸுங்க அனிமல்ஸுங்க எல்லாமே இறந்து போச்சுங்க. அப்படி கொள்றதுல அந்த நாய்க்கு என்னதான் சந்தோஷம்னு தெரியல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவன் தான் வந்து எல்லா கேஸையுமே சரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதான் இல்ல. யாரு நினைச்சாலும் இந்த கேஸை சரி பண்ணவே முடியாது. அவன் என்ன பண்ணிட்டானா அதை கம்ப்ளீட்டா கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மான்ஸ்டரா மாத்திட்டான். அதுதான் ஸ்மைலி. அது மறுபடியும் வெளியே வந்துச்சுன்னா எல்லாருமே காலி ஆயிருவாங்கல்ல. சோ சேஃப்டிக்கு ஒரு பெரிய கண்டெய்னருக்குள்ள அடைச்சிட்டான். இந்த ஐலாண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெட் சாயில் தான். யாராலையுமே வாழ முடியாது அப்படி ஒரு இடமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் இங்க நடந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஆனா இந்த மொத்த இடமுமே என் கைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி அடி வயித்துல ஆணி அடிச்ச மாதிரி குலுங்கி சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி வேகா பங்கோட முன்னாள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெபார்டரியை காட்டுறாங்க. அங்கதானே ஒரு இடத்துல அந்த குழந்தைகளை பத்திரமா நம்மளுக்கு வச்சிருக்காங்க. நமி ஒரு விஷயத்துல மட்டும் கிளியரா இருக்கா. என்ன ஆனாலும் சரி இந்த குழந்தைங்க மறுபடியும் அவனுக்கு கைக்குள்ள மாட்டக்கூடாதுன்னு. அவளால நம்பவே முடியல. இந்த பச்சை குழந்தைகளை அந்த பன்னாட பையன் எப்படி டெஸ்ட் சப்ஜெக்டா வச்சிருந்தான்னு. அதுவும் ட்ரக் எல்லாம் கொடுத்து எப்படிப்பட்ட நாயெல்லாம் முதல்ல சும்மா விடலாமா? அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்டர் மண்டே நான் மன்னிக்கலாமா? நம்ம விடவே மாட்டேன்பா. அப்புறம் ஏமா லேட் பண்ணிட்டு இருக்கணும்? அட்டுப்புட்டுன்னு போய் அந்த நாயை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு வேலை லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க முடியாது இல்ல. ஆனா அதுக்கு தான் லூஃபி சும்மா பக்காவான ஒரு பிளான் வச்சிருக்கான். அதுவும் சூப்பரான பிளான். அதனால கண்டிப்பா லேட் ஆகாது. மாசா வேலை முடிச்சிடலாமா. அப்படியே கட் பண்ணா ஸ்மோக்கரோட ஆளுங்க ஒரு வழியா ஷிப்பை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இனி பஞ்சாயத்து இல்ல. இவனுங்க நேரா ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் எல்லா மேட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. ஆளுங்க எல்லாம் திபுன்னு கிளம்பி வந்துட மாட்டானுங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஸ்மோக்கர் எப்படியாச்சும் அவனை பிடிச்சான்னு சொல்லி அந்த லேபோட டோரை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அது ஓபன் ஆகாது. கட்டையெல்லாம் வச்சு இடின்னு கண்டமேனி இடிச்சு பாப்பானுங்க. ஒரு சின்ன கீரல் கூட விழாது. டோரு வேற நல்லா கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்படியே இங்கேயே ரொம்ப நேரத்துக்கு இருக்கவும் முடியாது. அப்படி இருந்தா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், இல்ல குளிர்ல உறைஞ்சு போகணும். நம்ம ஸ்மோக்கர் மட்டும் அவனோட பாடியில இருந்திருந்தான்னா ஈஸியா உள்ள பூந்து போயிருப்பான். ஆனா அவனோட பாடியை ஸ்வாப் பண்ணி விட்டதுனால அவனால ஒன்னும் கிண்ட முடியல. அப்படியே கட் பண்ணி இங்க ட்ரெஃபல்கர் லாவை காட்டுறாங்க. அவன் என்னடானா திடீர்னு ஒரு டனல்குள்ள இருப்பான், திடீர்னு பார்த்தா வெளியில இருப்பான். சாப்பெல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். இது என்ன டிரான்ஸ்போர்டேஷனா? இவ்வளவு மாசா பண்றீன்னு. அவன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வாயை மூடிக்கிட்டு பேக்குள்ளேயே இரு, மத்த எல்லா பஞ்சாயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா லேபோட பேக் டோருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சு எப்படியும் அந்த சீசர் மெயின் ரூம்ல அந்த பொண்ணோட தான் இருப்பான். இப்ப அவங்கள வெளியில கொண்டு வரணும். அப்பதான் அந்த ட்ரக பத்தின முழு டீடைல்ஸை இவங்க கண்டுபிடிக்க முடியும். இப்படி இதெல்லாம் அவன் பண்றதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது சாப்பருக்கு இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. அவ்வளவு ஈஸியா உன்னால மாஸ்டர் கிட்ட நெருங்க முடியும் போது நீயே போய் பேசாம அவனை கேப்சர் பண்ணிருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் வேணா நம்ம அந்த ட்ரக்கை போய் கண்டுபிடிப்போம். எப்படி ஓகேவான்னு கேட்டா அவனால அதை பண்ண முடியாதாமா. அதனாலதான் நம்ம ஆளுங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனுக்கு எப்படியாச்சும் அந்த சீசரை கிட்னாப் பண்ணியே ஆகணும். அதை மட்டும் அவங்க பக்கவா பண்ணிட்டாங்கன்னா போதும், மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு பயங்கரமான சவுண்டு. என்ன சவுண்டுன்னு பார்த்தா அந்த ஸ்மோக்கரோட கூட்டமே மேல என்னத்தையோ பார்த்து காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னடானா பெரிய சைஸ் பாம்பு ஒண்ணு இவங்களை நோக்கி பாஞ்சு வருது. அதனாலதான் இந்த பீதி. அதுக்கப்புறம் அப்படியே க்ளோஸ் அப்ல பாப்பானுங்க. இது என்ன பாம்பு இவ்வளவு வேகமா நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குதுன்னு. கடைசியில பார்த்தா அது பாம்பு இல்ல, நம்ம லூஃபி. பாடி ஃபுல்லா காத்த நல்லா ஃபில் பண்ணிட்டு அப்படியே மலையில இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சிட்டான். அப்படிங்கும் போது சீக்கிரமாவே பிளையிங்ல வேகமா வந்து சேர்ந்துடலாம்ல. நடந்து வந்தா எவ்வளவு லேட் ஆகும். எப்படி சூப்பரா வந்துட்டாயிலா. பிராங்கி வந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். ரோபின் அவர் ரெக்கையை வர வச்சு ஸ்டாப் பண்ணிடுவான். நம்ம பையன் மட்டும் அடிச்சு புரண்டு போய் விழுவான். இப்படி இவங்க வந்த பார்த்துட்டு ட்ரெஃபல்கர் லாக்கெல்லாம் ஆடி போயிடும். ஏன்னா 3 பேரும் டைரக்டா அந்த ஸ்மோக்கரும் வில்லப்பலு ஆளுகளும் இருக்கிற இடத்துக்கு நடுவுல வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. அலி வந்துட்டு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் இது ஸ்டார் ஹேட் லூஃபி ஆச்சு அப்படி இப்படின்னு பதறுவாங்க. ட்ரெஃபல்கர் லாக்கு தான் செம காண்டாவும். ஏன் அந்த முட்டா பையன் இப்படி பண்ணா? அவனை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னா? அறிவு இருக்கு அவனுக்கு அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் நம்ம பையன் எங்க கேட்பான்? ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் செஞ்சிருவான். ஆனா அந்த விஷயத்த குதர்க்கமாவும் குண்டக்க மண்டக்கையும் செய்யறதான அவனோட பழக்கமே. அப்படித்தான் இப்படி மரண மாசம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. வந்தவன் டேய் எங்கடா உங்க மாஸ்டர்? மாங்கா மாண்டையா வெளியே வாடா, உன்னை துவைக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம பையன் சும்மா மாசா சிரிப்பான்.